சார், பொதுவா புத்தகம் எழுத ஆரம்பிக்கும் போது, ஆஃப்கோர்ஸ் இது உங்களுடைய 4வது புத்தகம். எழுத ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் சிறு தயக்கம், தடை ஏதாவது இருந்தா, ஹெசிடேஷன் இருந்தா கூட ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா கடகடன்னு அந்த ஃப்ளோல போயிடும். ஆனா இந்த புத்தகத்தை எழுதும் போது ஏதாவது ஒரு சில சாப்டர்ஸ் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா, நான் நினைச்சதை விட இது கொஞ்சம் எனக்கு ஒரு சேலஞ்சா இருந்தது அப்படின்ற மாதிரி ஏதாவது சாப்டர்ஸ் இந்த புத்தகத்துல இருக்கா? நிச்சயம். இந்த நூலுக்கு செலுத்தின உழைப்பு வந்து மற்ற நூல்களை விட பன்மடங்கு அதிகம் தான் சொல்லுவேன். நம்மளே பார்ப்போம் இல்லையா, ஒரு 2-3 வெர்ஷன்ஸ் பிளே திருத்துவோம், வெரிஃபை பண்ணுவோம். இது வந்து நான் கிட்டத்தட்ட 8 முறை இந்த நூலை வந்து எப்போ ஆரம்பிச்சீங்க சார்? 1.5 வருஷம் நான் பாருங்க. ஓகே. முதல்ல ஒரு டிராஃப்ட் போட்டு கொண்டு வந்து பண்ண ஒரு 160 பக்கத்துல வந்தது. அவரோட வாழ்க்கை வரலாற்றை 10 ஆண்டா போட்டு 71 7, அப்புறம் ஆரம்ப ஒரு அத்தியாயமும் இறுதி ஒரு அத்தியாயமும் 9 அத்தியாயமும் 150 பக்கத்துல வாசிச்சுவோம். எனக்கு ஒரு நிறைவாவே படல. ஏதோ ஒரு குறை இருக்கு. அப்புறம் அவங்களோட குணாதிசயங்கள், தலைவர்களோட நண்பர்கள், உறவுகள் அப்படின்னு சில நிர்வாகிகள் பார்வையில் எப்படி இருக்காங்க, ஊர் மக்கள் எப்படி அவங்க அணுகுறாங்க அப்படிலாம் தெரியும். நிறைய தகவல் எனக்கு அது வந்து அப்பதான் எனக்கு ஒரு முழுமையாடுது. ஆனா இதுல குறிப்பா ஒரு பகுதி நான் வந்து ரொம்ப எமோஷனலாகவும் ஒரு சோர்வடைய செஞ்சு அந்த ஒரு அத்தியாயம் மட்டுமே ஒரு மாசம் ஆயிருக்கேன் எனக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த 10 ஆண்டா எழுதும் போது அவங்களோட 1977 83 ஒரு ஆண்டு இருக்கும் பாருங்க. அது ஒரு குறிப்பிட்ட அவரோட பிரைம் 1933 பிறந்தாருன்னா நான் 43 வயது. அப்ப 40 வயதுலாம் பாத்தீங்கன்னா நம்மளோட பிரைம் சொல்லுவோம். இளமை ஒரு பிரைம் இருக்கும். ஆனா அரசியலிலும் அதிகாரத்திலும் வேலையிலும் பார்த்தீங்கன்னா 40 to 50 will decide your next course of your future மாதிரி இருக்கும். அப்படி ஒரு காலகட்டத்துல அவங்க வந்து எந்த விதமான பொறுப்பும் அரசியல் அதிகாரம் இல்லாம ஒரு சூழல். அப்போ நான் அந்த இதை வாசிக்கும் போது என்னோட உறவினருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அப்பெல்லாம் எப்படி இருந்தாங்க அப்பா எங்க அம்மா கிட்ட கேட்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அன்னைய காலகட்டத்துல நாங்க பொருளாதார நெருக்கடியெல்லாம் எங்களுக்கு இனிமே இருந்தது இல்லைன்னு தான் உண்மையா சொல்லணும். இருந்தாலும் 2 முறை சட்டமன்ற உறுப்பினர், 1 முறை பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தவர், எந்த அதிகாரமும் இல்லாம இருக்க ஒரு சூழல். 79 to 83 அந்த 4 years எப்படி இருந்திருப்பார் அவரோட கட்சி ஆட்சியில இருக்கு. ஆனா இவருக்கு அதிகாரம் கிடையாது. இவரை பார்த்து இவரோட ஜூனியர்ஸ் எல்லாமே எம்பியா இருக்காங்க, எம்எல்ஏவா இருக்காங்க, அமைச்சரா இருக்காங்க. இவர் வந்து எந்த ஒரு பொறுப்பும் இல்லாம இருக்காரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 77 எனக்கு அப்ப வந்து 7-8 வயசு. அப்ப எங்க அண்ணனுக்கு எல்லாம் 18 வயசு இருக்கும். என் கசின்ஸ் எல்லாமே அதே வயசு தான். எங்களுக்கு ஒரு பெரிய ஃபேமிலி. எங்க அப்பாவோட பிறந்தவங்க 5 பேர் பார்த்தா மொத்தம் 20 வாரிசு இருப்பாங்க. எல்லாருக்குமே இவர் தான் அடையாளம். அப்போ என்ன அப்பா எப்படி, நம்ம மாமா எப்படி இருக்காங்க, அப்பா எப்படி இருக்காங்க, எங்களுக்கே கூட சில நாங்க சின்ன பையனால சொல்லுவாங்க, என் அப்பாவை கிண்டல் பண்றாங்க, அப்படி போறாரு அப்படின்னு பார்க்கும்போது எப்படி அதை சமாளிச்சு வந்தாரு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு ஒரு தடவை வீட்டுல போய் யார்கிட்ட அம்மா கிட்ட ரொம்ப வருது, எப்படிமா இந்த காலத்தை நீங்க சமாளிச்சீங்க அப்படின்லாம் கேட்கும்போது அதெல்லாம் அப்படியே ஓடிடுச்சுடா அப்படின்னு சொல்றேன். ஆனா அந்த காலத்துல நான் பார்க்க இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு எனக்கு ஒரு 55 வயசு ஆச்சு. 10 வயசு முன்னாடி எனக்கு ஒரு வேலை போயிருந்தா என்ன இருப்பேன், என் வாழ்க்கையில ஒரு நெருக்கடி வந்து எப்படி சமாளிச்சிருப்பேன் அப்படின்னு யோசிச்சே பார்க்க முடியல. வி ஆர் அண்டர் கிரைசிஸ். இன்னைக்கு நீங்க சொல்ற ப்ரெஷர்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண, அப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தத்தை அழகா கடந்து வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில அடுத்த இலக்கை நோக்கி அடைகிறாங்க. ஸோ 40 வந்து முக்கியமான காலகட்டங்கள். அந்த காலகட்டத்தை நான் ஆவணப்படுத்துறதுக்கு அதுக்குண்டான தகவல்லாம் எடுக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அப்பாவோட நெருங்கிய நண்பர் திரு காளிமுத்துலாம் நிறைய வரைக்கும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி கூட அவர் அடிப்படை சில விஷயங்களை தன்னை விட்டு கொடுக்காம அந்த சுயமர சிந்தனையும் கொள்கை பிடிப்போட நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றதும் பெரிய விஷயமா. அது நீங்க சொன்ன மாதிரி அப்பாக்கு இருந்த அந்த மனோதிடம், அந்த தைரியம், அதுதான் அவரை கொண்டு போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொல்றது கேட்கும் போது ரொம்ப வருத்தமா, சுத்தி இருக்கவங்க அப்பாவுக்கு கிண்டல் பண்றாங்களா அப்படின்றதெல்லாம் ரொம்பவும் வருத்தமான விஷயங்கள் தான். அப்பா கிட்ட இருந்து நான் இந்த ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன். இன்னைக்குமே நான் இந்த சூழ்நிலையில அப்பா இருந்தா எனக்கு குடும்ப உறவுகளை சமாளிக்கிறதாகட்டும், இல்ல நீங்க ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்றீங்க, அதை மேனேஜ் பண்றதாகட்டும், அப்பா இருந்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு அடிக்கடி அப்பாவும் நினைக்கிறேன்? நிச்சயமா எல்லாருக்குமே பெற்றோரோட இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. தந்தையாரோட இழப்பு நடந்த விதம் ரொம்ப இன்னும் மாறாத ஒரு வடுவாகும், இன்றும் வருத்தக்கூடிய செயல்பாடாக. ஆனா நம்ம எல்லாருமே பெற்றோரை சிந்திக்காத நாளே இல்லைங்க. கண்டிப்பா அது பெற்றோரையும் வாரிசையும் நம்ம சிந்திக்காத நாளே இருக்காது. ஆனா லைஃப்ல சில நெருக்கடிகள் வரும்போது இது அப்பா எப்படி சமாளிச்சிருப்பாங்க, யாரை பார்த்து ஒரு உதவி கேட்டிருப்பாங்க, எங்க ஒரு அப்ரோச் பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி நம்ம கையாண்டா இன்னைக்கு முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது யோசிப்போம் நம்ம. ஆனா உண்மையிலே அவருக்கு இருந்த ஒரு தொடர்புகள்லாம் பெரிய விஷயம். ஒரு அமைச்சரா இருந்து பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு ஃபருக் அப்துல்லா கூட தெரியும்.
ஃபோன் பண்ணி பேசக்கூடிய அந்த நெட்வொர்க் வந்துலாம் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல. ஒரு தலைவர்கிட்ட போய் நேரடியா ஈக்குவலா உட்காந்து பேசும், இது தான் இப்படி இருக்கான் தலைவரை, இது மாற்றி அமைக்கணும், அப்படி ஒரு ஆளுமையெல்லாம் நமக்கு இல்ல அப்படின்னு நான் வருத்தப்படுற ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் கூட அந்த எதுனாலும் ஒரு சட்ட வழியும் அறவழியிலும் தான் அதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. நானும் அதை முடிஞ்ச அளவுக்கு பின்பற்ற பாக்குறேன். ஆனா இது பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு சமூக ஊடகத்துல சொல்ற மாதிரி ஆர்கானிக் குரோத்தும் ப்ரொமோட்டட் குரோத்தும் சொல்லுவாங்க இல்லையா. இந்த அறவழியிலும் சட்டத்தை மீறாம செய்யறது ஆர்கானிக் குரோத். அதுதான் நிலைச்சு நிற்கும். அதுதான் நான் இன்னைக்கு கூட அவர் மறைந்து 22 ஆண்டுகள் ஆகிட்டு ஒரு முறை தான் அமைச்சரா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவரை பத்தி பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னா அவருடைய அந்த அறவழியும் நேர்மையும் பெரிய விஷயமா பாக்குறேன். அதை பின்பற்ற முயற்சிக்கிட்டே இருப்பேன். சார், நீங்க சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம், அந்த நெட்வொர்க் டெவலப்பிங் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா. இந்த காலத்துல அது ரொம்பவே கம்மி. அதுவும் இப்போ பிரசன்ட் ஜென்ரேஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசவும் தயங்குறாங்க. ஸோ இனிமே அந்த நெட்வொர்க் டெவலப்மெண்ட் சுத்தி இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறது, அக்கம் பக்கம் வீட்டுல யாரு இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியல. ஸோ அதெல்லாமே இப்போ ஒரு பெரிய இழப்பு தான். லாஸ்ட் குவெஸ்டின் சார், ஒரு எழுத்தாளரா இன்னைக்கு இந்த பப்ளிஷிங் ஆஃபீஸ்ல உட்கார்ந்துட்டு எழுத்தாளரா உங்களுடைய கடமை இனி என்னவா இருக்கும் டுவர்ட்ஸ் சொசைட்டி? அதே மாதிரி பப்ளிஷிங் கம்பெனிஸ் வாட் ஷுட் தே ஃபோக்கஸ் ஆன் டுவர்ட்ஸ் சொசைட்டி? இதை சொல்லுங்க சார். அதாவது நம்ம கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இன்னைக்கு தமிழக அரசு பாத்தீங்கன்னா நூலகத்துக்கும் நூல்களுக்கும் வாசிப்புக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறான்னு பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட நாம் எடுத்து போக வேண்டிய பாதையும் அடைய வேண்டிய இலக்கும் ரொம்ப ரொம்ப அதிகம். இது பொதுவான ஒரு பார்வை தான். ஆகவே இன்னைக்கு எனக்கு எழுத்து வணிகம் கிடையாது. எனக்கு அது ஒரு மனநிறைவு, சமூகத்தில் எனக்கு ஒரு அடையாளம். குறிப்பா இந்த நூலோ கலைஞரோட நூலோ அதுக்கு முன்னே நான் எழுதிய வியப்புரை நூலோ ஒரு ஆவணமா இருக்கணும். நாளை இளைஞர்கள் இப்படிலாம் ஒரு இந்த நூலை ரெஃபரன்ஸுக்கு எடுக்கலாம், ஒரு தகவல் திரட்டலாம் எடுக்கலாம். இன்னைக்கு எல்லாமே இணையதளத்துல இருந்தாலும் கூட நிச்சயம் இவ்வளவு தகவல் ஒரு இடத்துல கிடைக்குமானா நிச்சயம் கிடைக்காதுன்னு தான் பாக்குறேன். அப்போ அந்த வாசிப்புக்கு உண்டான நம்ம சாதாரணமா குறை சொல்லிட்டு கடந்து போயிட முடியாது. As a writer, it is our duty to influence our youngsters to read. அவங்களை எப்படியாவது வழியில் நம்ம கொண்டு போனோம். அதுக்கு ஏதாவது வாசகர் வட்டம் பரிசு கொடுக்குறதோ, இப்போ நம்ம தமிழக அரசாங்கலாம் கடந்த சில ஆண்டுகளாக நூல்களை பரிசா வழங்கத்தை பார்க்க ரொம்ப உற்சாகமா இருக்கு. ஒவ்வொரு முறையும் அந்த புத்தக கண்காட்சியில இத்தனை லட்சம் நூல்கள் விற்பனை ஆகுதுன்னு பாக்குறோம், இத்தனை நூல்கள் வாசிக்கப்பட்டதான்னு பாக்குறது தான் நம்ம ஒரு சரியான அளவீடா இருக்கும். அந்த மெஷர்மெண்ட் should not be the number of books printed or sold, how the books were read and it is really அது வாசிக்கப்பட்டதா இல்ல நூலகத்துல உறங்கி கொண்டிருக்கிறதா அப்படின்றது ஒரு கேள்வியும் நான் நிச்சயம் முன்வைக்கிறேன். அந்த அதுக்குண்டான அது எளிதான காரியம் இல்ல. அது இட்ஸ் a ப்ராசஸ். தொடர்ந்து நம்ம செஞ்சாதான் இந்த சமூகம் வாசிப்பை நோக்கி வாசிக்கும் சமூகம் நிச்சயம் ஒரு நல்ல சமூகமாகவும் வெற்றியான சமூகமாக இருக்கும். எந்த விதமான ஐயப்பாடும் அது தமிழ்நாடே உதாரணம். அப்ப இவ்வளவு வளர்ந்த நமக்கே இந்த ஆதங்கம் இருக்கு, இன்னும் நிறைய பேரை வாசிக்க வைக்கணும். அப்ப மற்ற மாநிலங்கள் மற்ற நாடுகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நிச்சயம் நம்ம ஒரு சரியான பாதையில் தான் போய்கொண்டிருக்கோம். ஆனா அந்த பாதையில் நிறைய சீர்திருத்தங்கள் மாற்றங்கள்லாம் அந்த பாதை வேகமாக செல்லக்கூடிய வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தணும். அதுக்கு நம்ம பப்ளிஷர்ஸ், ரீடர்ஸ், ரைட்டர்ஸ் இந்த மாதிரிலாம் ஒருங்கிணையும். நம்ம நல்ல முறையில் போனாலும் கூட ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு மாநாடு நடத்தி வாசகர்களை எப்படி உற்சாகப்படுத்தலாம் ஆலோசிச்சா நிச்சயம் அதுக்குண்டான நல்ல பாதைகள் கிடைக்கும். தொடர்ந்து இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுதுங்க. எமரால்ட் பதிப்பகத்தின் மிக்க மகிழ்ச்சி. எமரால்ட் பப்ளிகேஷன் எனக்கு ஒரு அடையாளப்படுத்திய நான் எந்த எழுதினாலும் என்ன முதல்ல எழுத்தாளராக அங்கீகரித்து அடையாளப்படுத்தியது நம்மளுடைய எமரால்ட் பப்ளிகேஷன் சொல்ற ஒளி ஒன்று. நம்முடைய குழுவினர் தான் முதல் விமர்சகர் ரசிகர்களா இருந்து பாக்குறாங்க. இது ஒரு சின்ன குழுவா இருந்து, ஆனா அதுதான் கரு. இதுல இருந்தா நம்ம கிளை விரித்து பறக்கும் ஒரு சூழல் இருக்கு. வருங்காலத்தில் இந்த நூலை நான் ஆங்கிலத்தில் கூட மொழிபெயர்க்கலாம்ன்ற எண்ணத்துல இருக்கிறேன். அது ஒரு யோசனை இருக்கும். மேலும் பல நூல்கள் எழுதுவதற்கான சில யோசனைகள்லாம் இருக்கு எனக்கு. என்னோட இலக்கு ஆண்டுக்கு ஒரு நூலாவது வெளியிடும் சூப்பர் அப்படின்னு இருக்கு. அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறேன். அதுக்கு நம்மளுடைய குழுவினருக்கு எமரால்ட் பப்ளிஷன் ஆதரவு ரொம்ப முக்கியமா தேவைப்படும். முக்கியமா வாசகர்கள், அதுதான் முக்கியம். எழுதுறது எனக்கு ஒரு மனநிறைவும் அடையாளம் கிடைச்சாலும் அதை வாசித்து அந்த தகவல் சரியான முறையில் போய் சேர்ந்தது இருந்தாலும் அதுதான் ஒரு நூலின் நிச்சயம் முக்கியமான உண்மையான வெற்றியா நான் பார்க்கிறேன். தொடர்ந்து பயணிப்பேன். தேங்க்யூ.